ஹாய்! இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அந்த ஒரு விஷயத்த பார்த்து தான் நான் என்னையே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். என்னன்னு சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு நாள் மடிவாளாலேருந்து வீட்டுக்கு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். கார்னர் சீட்ல உட்காந்துட்டுருக்கேன். ஸோ இந்த பக்கம் வேடிக்கை பார்க்கும்போது அது பைபாஸ் ரோடுன்றதால இந்த சைட் பேரலலாவும் உங்களுக்கு வண்டி போயிட்டே தான் இருக்கும். அப்படி எல்லா வண்டிகளும் அப்படியே போயிட்டுருக்கும்போது எங்களோட சிக்னல்ல பேரலலா எங்க பக்கத்துல ஒரு லாரி வந்து நின்னுது. அந்த லாரி ஃபுல்லா வந்து கல்லுங்க. கல்லுனா செங்கல் கிடையாது. இப்ப இந்த எம்சாண்ட் கல்லு விக்கிறாங்க இல்லைங்களா? அந்த கல்ல வந்து அந்த லாரி ஃபுல்லா வந்து ஏத்திக்கிட்டு போறாங்க. அந்த லாரில ஒரு வயசான பெரியவரு, அந்த எம்சாண்ட் கல்லு மேல உட்கார்ந்துட்டு இருந்தாருங்க. அதாவது உட்கார்ந்துட்டு இருந்ததுல ஆக்சுவலி அவர் வந்து இப்படி தலைய சாய்ஞ்சுகிட்டு தூங்கிட்டு இருந்தாரு. தலையில டவல இப்படி கட்டிக்கிட்டு, அ ஒரு லுங்கி, ஒரு சட்டை, அ பார்க்கும்போது தெரியுது அவருக்கு எப்படி ஒரு 70 வயசு மேல இருக்கும். ரொம்ப ஒல்லியான உருவம். அதாவது இந்த உழைச்சு, உழைச்சு இந்த உடம்பெல்லாம் அப்படியே ஒல்லியா ஆயிடும் பாருங்க. அந்த மாரி ஒரு உருவம். ரொம்ப டயர்டா இப்படியே தலை சாய்ஞ்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து போயிட்டே இருந்தாரு. அந்த லாரியும் மூவ் ஆயிடுச்சு. எங்களோட பஸ்ஸும் மூவ் ஆயிடுச்சு. ஸோ, அந்த லாரி வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு பேரலலா தான் வருது. நான் அந்த பெரியவரையே வந்து பார்த்துட்டுருக்கேன். அந்த லாரி போம்போது அந்த குலுங்கும் இல்லைங்களா? அந்த குலுக்கல்ல கூட வந்து அவரு இப்படியே தலை சாய்ச்சிக்கிட்டு, அப்படியே இப்டி இப்டி ஆடிக்கிட்டு அந்த லாரி போயிட்டே இருக்குன்னு அந்த பெரியவர பார்க்கும்போது என் மனசுல நெனச்சது, வயசாயிடுச்சு. இந்த வயசுல இவரு ஏன் உழைக்கணும்? வீட்ல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கக் கூடாதான்னு மனசுல எனக்கு தோணுச்சு. ஆனா, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னு தெரியல. இந்த வயசுலயும் வந்து மனுஷன் வந்து உழைச்சிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக. அந்த ஒரு காட்சி வந்து எனக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆயி என்ன அப்படியே மாத்திடுச்சுங்க. அதாவது உழைக்க வேண்டிய வயசுல நம்ம உழைச்சிடணுங்க. நம்ம கிட்ட வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும்போதும் சரி, இந்த உடம்புல வந்து தெம்பு இருக்கும்போதும் சரி, உழைச்சு நல்ல காசு சேர்த்து வச்சுக்கணுங்க. காசு காசு இருந்தா தாங்க வந்து நம்ம பிற்காலத்துல வந்து மத்தவங்கள நம்பி நம்ம இல்லாம, நம்மளையாவது நம்ம நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு லெசன வந்து எனக்கு அந்த காட்சி வந்து மனசுல அப்படியே பதிவு ஏத்துச்சுங்க. இப்பவும் நான் வந்து சோம்பேறியா அப்படியே உட்காரும்போது, டக்குன்னு அந்த இதுதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அப்படியே நான் அப்படியே வீழ்ச்சி எழுந்துப்பேன். உட்காரக்கூடாது. நம்ம போய் வேலை செய்யணும், உழைச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அ இந்த நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு வந்து புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.